ஹாய் ஹலோ பீப்ஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம்மின்கான ஒரு 2 ஷாட் தான் பார்க்க போகிறோம். என்ன எஃப்எஃப்ஏ போடாமல் ஒரு 1 ஷாட் 2 ஷாட்டாக போதுன்னு பார்க்காதீங்க. ஸோ நம்ம மேக்னி ஹியாங்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு 2 ஷாட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எஃப்எஃப் போடலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு நம்மளோட சேனல் சஜஸ்ட் ஆகும். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோடைய நேம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டு லவ்வர். சரிடா, போகலாமா? நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்தோம் அப்படின்னாக்கா, நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட் கேர்ள், நல்லா போல்டான ஒரு பொண்ணு, ஈஸியாக அட்டாச் ஆகிடுவீங்க, அதே சமயம் போல்டாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு கேர்ள் நீங்கள். அதே நம்ம ஜிமின் பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இஸ் லைக் பேபி, ரொம்ப இன்னசென்ட்டான பையன், எல்லாத்துக்கும் பயப்படுற ஒரு பையன், அந்த மாதிரி ஒரு காய். நீங்களும் ஜிமினும் சின்ன வயசுலேனே 2 பேருமே ஃப்ரெண்டு. ஓகேங்களா? ஸ்கூலிங், காலேஜிங், ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலேனே நீங்கள் 2 பேருமே ஃப்ரெண்டு. இப்போ நம்ம அப்படி ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிட்டு அப்புறமா நம்ம ப்ரெசண்ட்டுக்கு வரலாம். இப்போ ஜிமினை நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னாக்கா, ஜிமினுடைய அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கோம். ஸோ அதனால் அவர் கொரியாவிலே இன்னொரு ஒரு சிட்டிக்கு வந்திருப்பார். அந்த சிட்டியில் தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள், உங்கள் அம்மா, உங்கள் அப்பா 3 பேர் தான். அதே மாதிரி ஜிமின் வீட்டில் ஜிமினுடைய அம்மா, ஜிமினுடைய அப்பா 3 பேர் தான். இப்போ நீங்கள் அந்த அங்கே தான் இருக்கீங்க. ஜிமினோட ஃபேமிலி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கு. ஸோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு. அங்கே எப்படின்னாக்கா, வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் அது சேல்ஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வீடெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹவுஸு. நம்ம வேணும்னா பெயிண்டிங் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பெயிண்டிங் கலர் இருக்கும், ஜிமினா வீட்டில் ஒரு பெயிண்டிங் கலர் இருக்கும். ஸோ அந்த தான் டிஃப்ரென்ஸ் அங்கே. இப்போது நம்ம ஜிமினுடைய ஃபேமிலி அங்கே வந்துட்டாங்க. ஸோ இப்போ அக்கம் பக்கத்தில் நான் பால் காய்ச்சறதுக்கு இன்வைட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி தான் ஜிமினுடைய அப்பா, அம்மா, அப்புறம் ஜிமின் 3 பேருமே அக்கம் பக்கத்தில் சொல்லிவிட்டு இந்த சைடு உங்கள் வீட்டுக்குமே வராங்க. காலிங் பெல்ல ப்ரெஸ் பண்ணுறாங்க. உங்கள் அம்மா தான் போய்ட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. உங்கள் அப்பாவுமே வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ ஜிமினுடைய அம்மா, ஹலோ மேம், உள்ளே வரலாமா? உங்கள் அம்மாவும் ப்ளீஸ் கம் அப்படி சொல்லிட்டு அவங்க 3 பேரும் இன்வைட் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. ஜிமினம்மா, ஆக்சுவலி நாங்கள் பக்கத்து வீட்டில் புதுசாக வந்திருக்கோம். ஸோ அதான் பால் காய்ச்சிரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வரணும் ஈவினிங் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய அம்மாவும் ஷூர் கண்டிப்பாக வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஜிமினுடைய அம்மா, அப்பா, அப்புறம் ஜிமின் 3 பேருமே உட்காராங்க. எங்கே அப்படின்ட்டு உங்கள் அப்பா, உங்கள் அம்மா கூப்பிட உங்கள் அப்பா அங்கே வராங்க. நீங்களும் வரீங்க. 3 பேரும் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. ஜிமினுடைய அம்மா அவங்க பேரையும் அவங்க ஹஸ்பண்ட் பேரையும் சொல்லிட்டு, இது என் பையன் ஜிமின், 5th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுமே அப்படி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. உங்கள் அம்மாவுடைய பேர், உங்கள் அப்பா அவங்களுடைய இன்ட்ரோ, அப்புறம் இது என் பொண்ணு வயன், இவளுமே 5th கிரேட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ஸ்கூலிங் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் 6th தான். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்துக்குறாங்க. நீங்களுமே ஜிமினாவை பார்க்குறீங்க. ஜிமினா குனிஞ்ச தர நிம்மறவே இல்லை. அவர் பாட்டுக்கும் தலை எப்படி குனிஞ்சிட்டு இருந்தாரோ, ஸோ அதே மாதிரி தான் குனிஞ்சிட்டே இருக்கார். அவர் நிம்மறவே இல்லை ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி தான் டைம் போகுது. நீங்களுமே ஜிமின் பேசுவாருன்னு பார்க்குறீங்க. பட் அவர் பேசவே இல்லை. சரி போ அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே விட்டுட்டீங்க. அண்ட் இப்போ அவங்க ஃபேமிலி எல்லாருமே பேசிவிட்டு அப்படியே அவங்க ஃபேமிலி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஈவினிங் போல் தான் பால் காய்ச்சறது ஒரு 7 அரௌண்ட்ஸ் அந்த மாதிரி தான், டின்னர் மாதிரி. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட ப்ரிட்டியாக ரெடி ஆகி ஜிமினோட வீட்டுக்கு போகிறீங்க. ஜிமின் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ நிறையா கிட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, எல்லோரும் விளையாட்டுருக்காங்க. உங்களுக்கும் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, நீங்களும் விளையாட்டு இருக்கீங்க. திரும்பி நம்ம ஜிமினை பார்க்குறீங்க. பட் ஜிமின் உங்களன்னு கிடையாது, யாருமே பார்க்கவே இல்லை. பாட்டுக்கு அவங்க பேரண்ட்ஸ் கூட நிற்கிறாங்க, இல்லைன்னா தனியாக நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டின்னர் பார்ட்டிஸ் அப்படியே முடியுது. இப்போ அப்படியே நீங்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டீங்க. இப்படி டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. நார்மலாக லீவ் அதெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்குது. இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ ஸ்கூல் கொஞ்சம் பக்கம் தான். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே நடந்தே போயிடுவீங்க. ஆக்சுவலி ஸ்கூல் பக்கம் அப்படி கிடக்கிறனால நீங்கள் போயிடுவீங்க. நீங்கள் ரெடி ஆகிட்டு அப்படி வெளியே வரீங்க. அந்த சைடு நம்ம ஜிமினா ரெடியாகி எங்கள் அப்பா கூட அப்படியே வெளியில் வராரு. ஜிமின் அப்பா
என் ஜிமின் அப்பாவுக்கு வந்து கால் மேலே கால் வந்துக்கிட்டே இருக்குது. அவள் ஜிமின் அவங்க அப்பா கிட்ட, டேடி. சொல்லு ஜிமின். என்னாச்சு டேடி, உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் இருக்கா என்ன? ஆமாம் ஜிமின், ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது. ஒன்று பேர் ஸ்கூலில் வேணும். அம்மா ஆல்ரெடி கிளம்பி போயிட்டா, என்ன பண்ணுறது தெரியல. இட்ஸ் ஓகே டேடி, ஸ்கூல் பக்கம் தானே, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்கள் ஷூவெல்லாம் அப்படி வந்து நீங்கள் தொடச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கும் கடையை கிளம்பி வெளியில் போகிறீங்க. நீங்கள் போகிறத ஜிம்மினுடைய அப்பா பார்த்துட்டு, ஒயன் போகிறாளே, நீ ஒயன் கூட போயிறியா? இல்லை டேடி, ஸ்கூல் பக்கம் தானே, நான் அப்படியே போயிடுவேன் டேடி அப்படின்னு சொல்ல, ஜிம்மினுடைய அப்பாவும் சரி ஓகே பார்த்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து முன்னாடி வந்து போகிறீங்க, உங்கள் பின்னாடி வந்து ஜிமின் வராரு. ஆக்சுவலி அவங்க வந்து உங்களுடைய அந்த ஃபுட் அந்த இதை வந்து நீங்கள் நடந்து போகிறீங்களா, ஸோ அந்த பாதையை வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வராரு. நீங்கள் லைட்டாக திரும்பி பார்க்குறாங்க, பட் பயப்பில் குளிஞ்ச தலை நிமிரவே இல்லை, அப்படியே தான் வந்துட்டு இருக்காங்க. சரி போ அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து அப்படியே அந்த மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போ வந்து ஸ்கூலுக்குமே வந்தாச்சு, நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. ஜிமின் உங்கள் பின்னாடி வந்துட்டார். பட் ஜிமினை வந்து ஒரு கேங் வந்து ஸ்டாப் பண்ணுது. ஆக்சுவலி அவங்களுமே 6th கேங்கு தான், ஸோ அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அதை பெருசாக வந்து கவனிக்கல. நீங்கள் படுக்கும் அப்படியே வந்து முன்னாடி போகிறீங்க. அங்கே உங்களுடைய செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. என்னதான் 6th பிள்ளையாக இருந்தாலும் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமினை கூப்பிட்டு பசங்க, ஹோய் புட்டி இங்கே வா. என்னையா கூப்பிட்டீங்க? சொல்லுங்கள். உன் பேர் என்ன? என் பேர் ஜிமின். என்ன ஒரு நீ எங்கே இருந்திருக்க அப்படின்ட்டு ஜிம்மினை போட்டு விசாரிக்க, ஜிம்மினுமே இப்படி இன்னசென்ட்டாக எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்காரு. அங்கே பேசுகிறதால நீங்களுமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று அப்படியே திரும்பி பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, ஏய் வயன், அந்த பையன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பையன் தானே, அந்த பையன் என்ன இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கான், நல்லா படிக்கிற பையனா என்ன? அப்போ நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட, அது தெரியல இல்லை, இருக்கலாம், எந்த கிளாஸுன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் லில்லிக்கிட்ட அப்படியே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இவங்க வந்து நம்ம ஜிம்மினுமே வந்து அந்த கேங் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கேங் வந்து இருக்க ரொம்ப வந்து வயலட்டாக போகிறாங்க. பிகாஸ் ஒரு அப்பாவி பையன் கிடச்சா சொல்லவே வேண்டாம். ஜிமின் வேறு இதில் ரொம்ப இன்னசென்ட் வேறையா. ஸோ அவங்க வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு வச்சு செய்கிறாங்க. இந்த பிஞ்சிலே பழுத்துதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கேங்கு போல் அது. ஜிமினை வச்சு செய்கிறாங்க. ஜிமினுக்கு இப்போ கிளாஸ் ரூம் போகணும். ஜிமினுக்கு ஒரு பக்கம் அழுகையாக வந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் அப்படியே அமைதியாக இருக்கார். நீங்கள் ஜிமின் ஃபேஸை பார்த்துட்டு அந்த பசங்கிட்ட போய்ட்டு, ரவி என்ன ரொம்ப ஓவராக பண்ணுற? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீயே ஒரு அம்மாஞ்சி, அது மட்டும் இல்லாமல் நீயே இங்கே வரும்போது யார்கிட்டையும் பேசவே இல்லை. நீ ஒரு அப்பாவி பையனை போட்டு கலாய்க்கிறியா? பாரு, மூடிட்டு ஒழுங்காக கிளாஸ் ரூம் போ, படிக்கிற வேலையை பாரு. அதை விட்டுட்டு இந்த வயசுலேயே ரேகிங் பண்ணுறது இதெல்லாம் பண்ணேன்னு வை, கண்டிப்பாக கிளாஸ் மேம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லையா சார், கரஸ்பாண்டன்ஸ் சார்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை பாரு, இல்லை உன் பேரண்ட்ஸ்கிட்டையும் சேர்த்து சொல்லுவேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த பசங்களை மிரட்டி அப்படியே அனுப்பி வச்சிடுறீங்க. இந்த சைடு ஜிம்மின் அப்படியே பேக் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு உங்களே வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு, ஆள் வளர்ந்தால் மட்டும் பத்தாது, எல்லாத்துலேயும் பேச கற்றுக்கணும், இன்டர்வர்டாக இருக்கலாம், அதுக்குன்னு எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. ஜிம்மின் அப்படி சைலண்ட்டாக இருக்கார். இப்போ நேராக போகிறாரு, நேராக வந்து உள்ளே போகிறாரு. அங்கே வந்து ஒரு மேம் வந்து ஜிம்மினை பார்த்துடுறாங்க. ஏய் ஜிம்மின், நீ தானே அது அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஜிம்மின் வந்து மேம் கிட்டே போயிட்டு, மிஸ் நீங்கள், நான் உன் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான், உன் கிளாஸை நான் காட்டுறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை வந்து கிளாஸ்க்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. ஜிம்மின் கிளாஸ் உங்கள் கிளாஸ் ஒன்று தான். நேராக கிளாஸ்க்கு போனோடையும் அந்த டீச்சர் வந்து ஜிம்மினை கிளாஸில் விட்டுட்டு, இது நியூ ஸ்டூடெண்ட், ஸோ எல்லாருமே இவங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகிக்காங்க, உன்னுடைய இன்ட்ரோ கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்ல, ஜிம்மின் கீழே குளிஞ்சிட்டு அவன் தரையை பார்த்துக்கிட்டு அவன் பேக்கெட் டைட்டை பிடிச்சிட்டு, என்னோடய பேர் பார்க் ஜிம்மின், நான் இந்த ஸ்கூலில் படித்தேன், எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சி, அதனால் நான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக நிற்க. ஓகே அவ்வளோதான் போல் அப்படிங்கிற மாதிரி, ஓகே நீ போய் அங்கே போய் ஒயன் பக்கத்தில் போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப படிக்காத பொண்ணும் கிடையாது, அதே சமயம் நல்லா படிக்கிற பொண்ணும் கிடையாது, மீடியமான பொண்ணு, ஒரு ஒரு தேர்ட் ரோவில் உட்காந்துருக்கிற பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். தேர்ட் ரோன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கூட வந்து உங்கள் ஃப்ரெண்ட் லில்லி உட்காந்துருக்காங்க, அப்புறம் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அண்ட் வந்து அந்த சைடு லில்லிக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க. மொத்தம் 3 பேர் தான்.
ரொம்ப நார்மலாக சைலண்ட்டாக தான் அங்கே கிளாஸஸ்லாம் வந்து போயிட்டு இருக்குது. அப்படியே வந்து உங்கள் ஸ்கூல் வந்து விடுது. பட் நீங்களும் ஜிம்மினும் இன்னும் வந்து ஒரு வேர்ட்ஸ் கூட வந்து 2 பேரும் அவ்வளோ வந்து பேசிக்கல. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து விடுது. நீங்கள் ஸ்கூல் விட்டு போகும்போது ஜிம்மின் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக உங்கள் கூடவே நடந்து வராரு. பட் உங்கள்கிட்ட பேசல எதுவும் பண்ணல. அவர் பாட்டுக்கு குனிஞ்சிட்டு உங்கள் ஃபுட்டை அப்படியே அந்த கால் தடத்தை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வராரு. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் படுக்க முன்னாடி போகிறீங்க. நீங்கள் ஒரு பொண்ணு மாதிரி இருக்க மாட்டீங்க, லைட்டாக ஒரு பையன் மாதிரி தான் இருப்பீங்க. லைக் அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், ஒரு பையன் மாதிரி அந்த மாதிரி தான் நீங்கள் பிஹேவியரே இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் நம்ம சிம்மின்ஷி 2 பேருமே வந்து அப்படியே வந்து போயிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து வீடு வரைக்கும் போயாச்சு. நீங்கள் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகுறீங்க. ஜிம் என்ன அப்படிங்க அப்படி வந்து பார்க்குறாங்க. வீடு வந்துடுச்சு. ஜிம் வீடு வந்தோடனே எதுவுமே சொல்லவில்லை, கொடுக்கணும் வீட்டில் ஓடி போயிட்டார். நீங்கள் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. இப்படி தான் வந்து டேஸஸ்லாம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஜிம்மின் வந்து உங்கள் கூடவே தான் வருவார். அது உங்களுக்கும் தெரியும், அவங்க பேச மாட்டான்னு உங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நம்மள்ட்ட அவன் பேச மாட்டான், அவன் வந்துட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து சைலண்ட்டாக சரி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கீங்க. இப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. உங்கள் ஸ்கூலிங் டேஸ் வந்து அப்படியே வந்து போயிட்டு இருக்குது. இப்போது ஒன் ஃபைன் டே ஜிம்மினுடைய அம்மாவுக்குமே வந்து நைட் ஒர்க் இன்றைக்கி. ஸோ ஜிம்மினுடைய அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஓவர் டியூட்டி அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஜிம்மின் வந்து இப்போ வீட்டில் வந்து தனியாக தான் இருக்காங்க. ஸோ எப்போவுமே தனியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு அவ்வளோதான் ஒரு கிட்டத்தட்ட போனால் ஒரு 8 o'clock அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான். ஸோ அதுக்குள்ளே வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து வந்துடுவாங்க. இப்போ வந்து அதே மாதிரி தனியாக இருக்காங்க. ஜிம்மில் வந்து ரூமில் உட்காந்து அவனுடைய ஹோம் ஒர்க் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து சடனாக வந்து பவர் கட் ஆகுது. பவர் கட் ஆகும். ஜிம்மினுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா அவர் கொஞ்சம் பயந்த சுபாவம். ஆரம்பத்தில் நம்ம என்ன யோசிப்போம், நமக்கு வந்து பயமாக தானே இருக்கும் தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் பயம் வந்துடுச்சு அவருக்கு. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாக்கா பக்கத்து வீட்டில் ஏதாச்சும் சவுண்டு கேட்டால் கூட நமக்கு அவ்வளோ பயமாக இருக்கும் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் அக்கப்பக்கத்தில் சவுண்டு கேட்டால் கூட நம்ம ஜிம்மினுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. ஜிம் வந்து பயந்துட்டு இப்படி உட்காந்துருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கேண்டில் ஏற்றுறதுக்கும் தெரியல, மொபைல் ஃபோனும் கையில் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜிம் வந்து சடனாக வந்து கடல் கடையில் போயிட்டு அப்படியே ஒளிஞ்சி அப்படியே உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஸோ கட்டலுக்கு அடியில் போயிட்டு அப்படி போய் உட்காந்துக்கிறாரு. அப்போ வந்து சடனாக வந்து யாரோ குதிக்கிற சவுண்டு கேட்குது. ஜிம்மினுக்கு அவ்வளோ தான் இல்லை. ஏன்னா யாராச்சும் குதிச்சாக்க நம்ம அந்த பீரியடில் நம்ம 6th படிக்கும் போதெல்லாம் நமக்கு திருடுன்னு தெரியாது, நம்ம பேய் அப்படி தான் நினைப்போம். ஸோ அந்த மாதிரி தான் கோஸ்ட் வந்துடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினுக்கு வந்து அழுக வருது. பட் வந்து அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து யாரோ நடந்து வர மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து ஃபுட் சவுண்ட்ஸ் வந்து நம்ம ஜிம்ஷிக்கு வந்து கேட்குது. அவருமே வந்து பயந்துட்டே உட்காந்துருக்காரு. அப்போ வந்து அவர் கட்டலுக்கு கீழே தானே ஒழிச்சிருக்காரு. ஸோ வந்து 2 கால் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஒரு இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டாரு. அப்போ வந்து சடனாக வந்து ஜிம்மின் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு தான். ஜிம்மின் அப்படியே மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. கீழே குனிஞ்சு நீங்கள் தான் ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மின் வந்து அப்படி பார்க்குறாரு. உங்கள் கையில் வந்து ஃப்ளாஷ் லைட் இருக்குது. ஜிம்மின் அப்படியே உங்களே பார்க்குறாரு. சைலண்ட்டாக பார்க்குறாரு. நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுற, வெளியே வா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் கை கொடுக்குறீங்க. ஜிம்மினை வெளியே வந்து அப்படியே நிற்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த டார்ச் லைட்டை வந்து அப்படி பக்கத்தில் வைக்கிறீங்க. வைக்கவும் பக்கத்தில் உள்ள ஒரு இது வந்து அப்படி ஒத்துன்னு கீழே விழுது. அவ்வளோதான். ஜிம்மின் வந்து அகெயின் வந்து ரொம்ப பயந்து போயிட்டு உங்களை சடன்னு வந்து ஹக் பண்ணிடுறாரு. நீங்கள் ஃப்ளின்ச் ஆகிட்டு ஜிம்மினை ஹக் பண்ணிட்டு ஓகே பயப்படாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பவர் வந்துடுது. ஜிம்மின் வந்து பவர் வந்தோடனே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அது 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 வந்து அது 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 ஒன்றும் இல்லை பதட்டப்படாத, எனக்கு புரியுது, பவர் கட் ஆகிடுச்சு, நீ பயந்துட்ட அவ்வளோதானே. ஆமாம், இட்ஸ் ஓகே உட்கார தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து ஜிம்மனுக்கு வந்து கொடுக்குறீங்க. ஜிம்மன் குடிக்கிறாரு. குடிச்சு முடிச்சுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவர் காமாக வரத்துக்கு நீங்கள் விட்டுடுறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆமாம் நீ எப்படி இங்கே வந்த, நான் அந்தோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறீங்க. பால்கனி உங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப கிட்ட தான் இருக்கும். அப்படிதான் வந்தேன். உங்களுக்கு பயமாக இல்லையா, இதில் என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அப்படி உட்காந்து ரூமும் சுற்றி பார்க்குறீங்க. ஃபுல்லாக பிங்காக இருக்குது ஆக்சுவலி ஜிம்மினோடைய ரூமு. ரூம் ரொம்ப க்யூட்டாக இருக்குப்பா அப்படின்ட்டு அங்கே உள்ள திங்ஸஸ்லாம் பார்க்குறீங்க. ரொம்ப க்யூட் திங்ஸஸாக சின்ன டாய்ஸு அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காரு. அப்படி தான் இருக்குது ஒரு ரூமு. அப்படி வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்மின் வந்து அது உன் பேர், என்னோடய பேர் ஒயன், உன் பேர் ஜிம்மின் தானே, உனக்கு எப்படி, எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜிம்மினுடைய ஹோம்ஒர்க் நோட் அதில் வந்து புரட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிம்மின் அப்படி உங்களே பார்க்குறாரு. நான் ஒயன் 6th உன் கிளாஸ் தான் தெரியும்ல. தெரியும். லெட் பி ஃப்ரெண்ட்ஸ்
அப்படின்ட்டு நீங்கள் கை நீட்ட ஜிமின் அப்படி பார்க்குறாரு. உனக்கு ஓகேனா தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல ஜிமினை வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஜிமினை கை கொடுக்குறாரு. அப்போலேன்னு அந்த ஒரு இன்சிடெண்ட்லேன்னு ஜிம்மினை வந்து எப்போவுமே வந்து நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு குழந்த மாதிரி. ஸோ எப்போவுமே அவரை நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அதுலேருந்து நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க. ஸோ டேஸஸ்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்து ஜிம்மின் வீட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணுவீங்க, உங்கள் வீட்டில் ஜிம்மின் ஸ்டே பண்ணுவார். உங்கள் கிட்ட மட்டும்தான் ஜிம்மின் வந்து ஜிம்மினாகவே இருப்பார்னு சொல்ல முடியும். யார் பேசினாலும் பேச மாட்டார். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க. உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கூட ஜிம்மின் வந்து மோஸ்ட்லி ஸ்டார்டிங்லலாம் பேசல. பட் உங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணும்போது, உங்கள் வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ண வரும்போது, ஸோ அந்த டைம்லலாம் வந்து ஜிம்மின் வந்து உங்கள் ஃபேமிலி கூடயும் கொஞ்சம் மிங்கிள் ஆகிட்டார். ஜிம்மின் நல்லா பேசுகிற பர்சன் தான். அவங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய பேரண்ட்ஸ் அண்ட் நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியாத பல விஷயங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஜிம்மின் வந்து நிறைய விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவார். நீங்களும் ஜிமின் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்க. பையன் பொண்ணு அந்த பாகுபாடெல்லாம் கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்து ஜிமின்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. அப்படியே டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து நீங்களும் ஜிமிஷியும் 9th படிச்சுட்டு இருக்கீங்க. அதே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கீங்க. இன்னமும் நீங்கள் ரவுடி மாதிரி ஸோ அப்படி தான் சுற்றிட்டு இருக்கீங்க. வாக்கிங் டிஸ்டன்ஸ் தானே. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சைலண்ட்டாக வாக் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால ஸோ வந்து உங்களோட அவுட்ஃபிட் வந்து இந்த ஸ்கர்ட்டு, ஷர்ட்டு, கோட் டைப் அந்த மாதிரி இருக்கும். ஸ்கர்ட் வந்து நீஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கர்ட் தான். ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருப்பீங்க. அதோடய கலர் வந்து ஒரு மாதிரி லைட்டான கலர் மாதிரி, ஒரு லைட் பிங்க்னு வச்சுக்கோங்களேன். லைட் பிங்க், ஒயிட் கலர் ஷர்ட்டு, பிங்க், லைட் பிங்க்கில் வந்து கோட் மாதிரி, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சைலண்ட்டாக நடந்து வரீங்க. ஜிமின் ஒயன் சொல்லு ஜிமின், என்னாச்சு? மார்னிங்லேயே நீ ஒரு மாதிரியாக இருக்க, நீ ஆக்டிவாகவே இல்லையே, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போது நீங்கள் ஒன்றும் இல்லை ஜிமின், மார்னிங்லேயே ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது, பேர் பண்ணிக்கவும் முடியலடா, எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி வந்ததே கிடையாது, ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது ஜிமின் அப்படின்னு சொல்ல ஜிம்மி உடனே என்னாச்சு வயன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அங்கேயே வந்து உட்காந்துடுறீங்க. ஜிம்மினும் உங்கள் பக்கத்தில் ஒரு இடம் உட்காந்துட்டு ஒயன் ஒயன் என்னாச்சு ஒயன், நீ ஓகே தானே அப்படின்னு கேட்க, நீங்கள் உடனே இல்லை ஜிமின் நான் ஓகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டொமக்கை அப்படியே வந்து பிடிச்சிக்கிறீங்க. அன்றைக்கி கொஞ்சம் நேரம் நீங்கள் அங்கே தான் உட்காந்துருக்கீங்க. ஜிமின் உங்களுக்கு தண்ணி கொடுக்குறாரு, குடிக்கிறீங்க. சரி போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிச்சு முன்னாடி போகிறீங்க. பார்த்தா உங்கள் ஸ்கர்ட்லலாம் ஃபுல்லாக அந்த பிளட் ஸ்டைன்ஸாக இருக்குது. ஜிமின் அதை பார்த்துட்டு ஜிம்னு ஃபஸ்ட்டு அது என்ன புரியல. ஒயன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்லு ஜிமின் என்னாச்சு? ஒயன் பிளட்டு ஒயன் பிளட்டு அப்படின்னு சொல்ல, பிளட்டா எங்கே? உன்னுடைய ஸ்கர்ட்லனா பிளட்டு, உன்னுடைய லெக்ஸ்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் பண்ணேன். நீங்கள் ஜிம்னு பார்த்துட்டு உங்களுக்கு அது என்னன்னு சொல்லிட்டு தெரியும். உங்களுக்கு ஜிம்மின் மட்டும் ஃப்ரெண்ட் கிடையாது, மற்ற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு அது ஜிம்மின் அது வந்து அது அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு பதட்டமாக இருக்குது. ஜிம்மின் உடனே ஓகே ஓகே ஜிம்மின் ஓகே வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அவருடைய கோட்டை கட்டி உங்களுடைய இடுப்பை சுற்றி அந்த கோட்டை வந்து மாட்டி விட்டுறாரு. அந்த கையில் தண்ணி வச்சுருக்கல, அதில் உங்கள் கால் ஃபுல்லாக கொஞ்சம் அப்படியே ஊற்றி விட்டுட்டு வீடு பக்கம் தானே நீ வா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து உங்களை அழைச்சிட்டு போகிறாரு. பட் உங்களால் சுத்தவும் முடியல. ஜிமின் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் குழுன்னு அந்த மாதிரி தான் இருக்கும் பையன். நீங்கள் ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பீங்க. ஜிமின் அப்படி உங்களுக்கு தூக்கிட்டாரு. நீங்கள் ஜிமின் யாருக்கு ஜிமின் யாராச்சும் பார்த்தாதான் நினச்சிக்க போகிறாங்க. யார் என்ன நினைக்க போகிறேன், உன்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கிட்டு போகிறாரு. நான் நீங்கள் 2 பேரும் வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா? 2 பேருமே குட்டி பசங்க தானே. ஸோ அது ஒன்றும் இது இல்லை. நீங்கள் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதுனால ஜிமின் வந்து தூக்கிட்டாரு. நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க. அங்கே வந்து ஜிம்மினுடைய அம்மாவும் உங்கள் அம்மாவும் வெளியில் நின்று அப்படி வந்து பேசி நிற்கிறாங்க. அங்கே கார்டனில், அதாவது உங்கள் வீட்டு கார்டனில் தான் ஜிமின் அம்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாவும் ஜிமின் அப்பாவும் அவங்க உட்காந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து சீக்கிரம் ஒர்க் முடிஞ்சிச்சு போல். ஸோ 2 பேரும் வந்து வாசலில் உட்காந்து சும்மா நார்மலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. 4 பேர் அங்கே தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலி ஜிமின் வந்து உங்களுக்கு தூக்கிட்டு வருவோம். 2 பேரும் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஓடி வந்து ஏன்னாச்சும் பையனுக்கு நீங்கள் வந்து அதம்மா ஜிமின் ஆண்டி அது எனக்கு என்னன்னு தெரியல, சடனாக வயிறு வலிக்குதுன்னு சொன்னான். ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தோம். எந்திரிச்சு அவன் நடக்கும்போது பார்த்தா அவள் ஸ்கர்ட் ஃபுல்லாக ஒரே ப்ளீடிங்காக இருந்துச்சு ஆண்டி. ஆனால் நடக்க முடியல அவளால், அதனால தான் தூக்கிட்டு வந்தேன், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல, அவள் வந்து உங்களை வந்து ஜிமின் கீழே இறக்கி விட்டுருப்பாரு. உங்கள் நீஸ் ஃபுல்லாக அப்படியே பிளட்டாக இருக்குது, உங்கள் தைஸ் ஃபுல்லாக பிளட்டாக இருக்கிறத பார்த்துட்டு
ஜிம்மின் அம்மாவும் என் அம்மாவும் பார்த்துக்கிட்டு சரி நீ இவ்வளோ வா அப்படி சொல்லுவோம். ஜிம்மின் உள்ளே வராங்க. அப்போது ஜிம்மினுடைய அம்மா ஜிம்மின் நீ வீட்டுக்கு போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா, இதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா ஜிம்மினுடைய தூக்கிட்டு வந்ததுனால அவருடைய கையிலையும் ப்ளட்டு, அவருடைய ட்ரெஸ்ஸஸ்லேயும் ப்ளட்டு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து பையனை வந்து கொஞ்சம் ஒரேடாக பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா உங்கள் வீட்டில் ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டீங்க. ஸோ பரபரப்பாக ஒர்க் நடக்குது. பையனை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல போய் உட்கார வை, ஒரு மூலையில் போய் உட்கார வை அப்படிங்கிற மாதிரி வந்து உட்கார வச்சிட்டாங்க. ஜிமின் வந்து ஒயன்கிட்ட போகலான்னு பார்க்கும்போது ஜிமின் அம்மா ஜிமின் சொல்லுவான் கொஞ்ச நாள் நீ ஒயன்கிட்ட இப்போதைக்கு ஒயனை பார்க்காத. இவன் என்னாச்சு அது வந்து ஜிமின் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா முழிக்க. அப்போது என்னம்மாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே ஜிமின் அம்மா ஒன்றும் இல்லைடா, அவள் வந்து பெரிய மனுஷி ஆகிட்டா. அப்படின்னா அவள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாடா. அது வந்து உனக்கு இப்போ சொன்னால் புரியாது. அவள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. ஒரு 2-3 டேஸ் நீ அவளை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி பையன்பிள்ளைய வந்து வீட்டுக்கு பார்சல் பண்ணியாச்சு. பையனை வீட்டுக்கு போயிட்டான். ஏஜ் அட்டனா அப்படின்னா அப்படின்ட்டு ஜிமின் பையன் வந்து எதுவாக இருந்தாலும் ஆன்லைன் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறது அவங்களுடைய பழக்கம். டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் இதில் தான் சர்ச் பண்ணி அந்த மாதிரி ஜிம்மின் வந்து சர்ச் பண்ணி வந்து பார்க்குறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது நிறையா வருது. ஸோ வந்து படிக்கிற பிள்ளைகிட்ட அவனுக்கு வந்து புரிஞ்சுது இது வந்து ஒயனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பீரியட் அப்படின்ட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஷியை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்ட பையனை. ஸோ அப்படி தான் டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து அப்படியே வந்து அந்த ஏஜ் அட்டன் அந்த இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு நீங்கள் பேக் டு த ஃபார்ம் ஸ்கூல் போகிறீங்க. நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ண அப்படிங்கிற ஒரு பேர் தான். ஸோ மற்றபடி நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பீரியட் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் வந்து நார்மல் ஆகிட்டீங்க. அதே மாதிரி ராக்கடா. ஆனால் ஜிமின் வந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. அன்கம்ஃபர்டபுள் மீன்ஸ் முன்னாடி வேறு இல்லை, சின்ன பசங்களாக இருந்தீங்க, இப்போ நீங்கள் பெரிய மனுஷி ஆகிட்டீங்க. ஸோ அதனால் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் அப்படிலாம் கிடையாது, எப்பவும் போல் பேசுகிறீங்க. ஸோ ஒரு நாள் வந்து நீங்கள் ஜிம்மின்ட்டு கேட்டீங்க ஏன்டா தலை போகிற என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை என்னை பெரிய மனுஷின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் வந்து அதெல்லாம் நீ காதில் வாங்காத. வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே எதுவுமே கிடையாது, சரியா? இனிமேல் வந்து உன்னுடைய பேக்லேயுமே நீ வந்து பேடெல்லாம் வச்சு உன் பேக்கில் வந்து இனிமேல் வந்து பேடெல்லாம் கேரி பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் வந்து ஜிம்மியில் சொல்லிட்டு வரீங்க. ஜிம்மி எல்லாத்தையும் கேட்குறாரு. ஸோ அப்படியே தான் உங்களோட டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. எப்போவுமே உங்களுக்கு பெரிய டேஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ ஜிமிஷுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அவர் வந்து உங்களை ரொம்பவுமே கேர் பண்ணி பார்த்துக்குவார். ஒரு விஷயத்த சொன்னால் உடனே புரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் ஜிம்மின். ஸோ உங்களை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்குவார். நீங்கள் என்றைக்கு வந்து இனிமேல் நீ தான் பேடெலாம் வச்சுக்கணும், இல்லை நீ தான் கேர் பண்ணி பார்த்துக்கணும், எனக்கு ஸ்டொமக்கெலாம் சம்டைம்ஸ் வந்து பெயினாக இருக்கும், அப்போது நீ தான் வந்து ஹாட் பேக் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அது இன்னுமுமே வருஷங்கள் ஆனாலுமே ஜிம்மின் அது ரொம்ப மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் தான் உங்களை ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு வருவார். ஸோ அப்படியே தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயருக்குமே வந்துட்டீங்க. ஸோ 2 பேருமே ஒன்றா தான் எல்லாம் ஸ்கூலிங் முடிச்சிங்க. இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயருக்குமே வந்துட்டீங்க. இன்னுமே உங்களுக்குள்ள அந்த பாண்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. ஜிமின் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து முன்னாடிலாம் வந்து மற்றவங்கள்ட்ட பேசுகிறதே பயப்படுவார். இப்போ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கேங் கூட ஜிமின் கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்து பேசுவார். ரொம்ப கிடையாது, உங்கள் அளவுக்கு கிடையாது, ஆனால் பேசுவார், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியே தான் வந்து டேஸ் எல்லாம் போகுது. இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து உள்ளே வந்து போகிறீங்க. அப்போது உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஜிமின் நீ உள்ளே போயிட்டு அங்கே வெயிட் பண்ண, நான் ஒரு கால் மட்டும் பேசிட்டு வரேன். ஜிமினுமே ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் உள்ளே போகிறாரு. அங்கே ஆஸ் யூஷுவல் ஒரு ரேக்கிங் கேங் இருக்குன்னா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஜிமினை கூப்பிட்றாங்க. ஹே புட்டி அப்படின்னு கூப்பிட்ற ஜிமின் அவங்கள்ட்ட போய் நின்றுட்டு சொல்லுங்கள், நாங்களாம் சீனியர்ஸ், எங்களுக்கெல்லாம் விஷ் பண்ண மாட்டியா? குட் மார்னிங் சீனியர் அப்படின்னு சொல்ல ஜிமினுமே வந்து குட் மார்னிங் சொல்கிறாங்க சீனியருமே. சரி, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுதா? ஜிமின் வந்து இல்லை அப்படின்னு தலையாட்டுறாரு. இங்கே வந்து ரேக்கிங் நடக்குது. ஸோ நான் வந்து உங்களை வந்து ரேக் பண்ண போகிறோம். அதனால் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணணும். பண்ணலைன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் வந்து ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வேறு வழியில் நம்ம ஜிமினுமே நான் பண்ணுற சீனியர் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஷர்ட்டை கழட்டிட்டு இந்த கிரவுண்டை ஒரு 10 டைம்ஸ் சுற்றி போவோம் அப்படின்னு சொல்ல, இது எனக்கு பனிஷ்மெண்ட் மாதிரிலாம் இருக்குது சீனியர் அப்படிங்கிறாங்க. ரொம்ப பேசாத, நான் சொன்னதை செய், இந்த கிரவுண்டை 10 தடவை ஷர்ட்டை கழட்டிட்டு சுற்றிடுவோம் அப்படின்னு சொல்ல, சீனியர் நான் வேணால் சும்மா ஓடவா? ஏன்டா ஷர்ட்டை கழட்டுறதுக்கு ஏன் பயப்படுற? ஒரு வேளை நீ அப்படின்னு சொல்ல, சீனியர் அதெல்லாம் இல்லை சீனியர், நான் கொஞ்சம் அப்படின்னு சொல்ல,
இல்லை இல்லை எனக்கு புரியுது. ஒருவேளை நீ அவனா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கிட்ட போயிட்டு, ஒருவேளை நீ பொண்ணா என்ன அப்படின்னு கேட்க ஜிமினுக்கு வந்து அழுகியே வருது. ஜிமின் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு. பொண்ணு தான் போலடா, ஒரு விஷயம் சொன்னோடனேயுமே பட்டுன்னு அலறான்டா அப்படின்ட்டு சிரிக்க, அவ்வளோதான் அவன் ஹெட்டில் வந்து ஒரு பேக் வந்து பட்டுன்னு அடிக்குது. யாருன்னு பார்த்தா அது வேறு யாருமே இல்லை, நீங்கள் தான். ஏன் பொண்ணுங்க தான் பட்டுன்னு அழுணுமா என்ன? ஏன் பசங்களாம் அழக்கூடாதா என்ன? ஏன்டா அவங்க என்ன இப்படி இருக்குது? கடைசி வரைக்கும் பொண்ணுங்க தான் அழுதுகிட்டே இருக்கணுமா? ஏன் பசங்க நீங்கள் ஒருத்தர் அழுதான் குறைஞ்சி போயிடுவீங்களா என்ன? இங்கே பாரு, அவன் பையனா பொண்ணா அவன் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன? இனிமேல் வந்து அவனை ஏதாச்சும் பண்ணிங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன், நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் கத்திட்டு அங்கேருந்து ஜிம்மினை அழைச்சிட்டு வந்து போயிட்டுருங்க. ஜிம்மின் அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கே வந்து கேன்டீன் இருக்குது. ஸோ நீங்கள் நேராக ஜிம்மினை கேன்டீன் தான் அழைச்சிட்டு போயிட்டு, ஏன்டா கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினாவா என்னவா? ஏன் இப்படி இருக்க? இன்னும் எப்போ தான் நீ மாறுவ? எல்லா டைமும் நான் கூட இருக்க முடியுமா? யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, அப்போது ஜிம்மின் வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு, அப்போ எல்லா டைமும் நீ என் கூட இருக்க மாட்டியா? அப்போ நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, எல்லா டைமும் எப்போவுமே நான் கூட இருப்பேன் ஜிம்மின், ப்ராமிஸ். ஆனால் நீயுமே நிறைய விஷயங்களை போல்டாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். நாளைக்கு இப்போ நம்ம காலேஜில் இருக்கோம், ஸ்கூலிங் காலேஜில் ஒன்றா வரும். நாளைக்கு நம்ம வேலைக்கு போகிற இடத்துல ஒன்றா இருப்போம்னு சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து லைஃப் மாற மாற சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிக்கணும். என்ன இருந்தாலும் உன் மேலே உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாசம் எதுவுமே குறையாத ஜிம்மின். ஆனால் நீ உன்னை ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்ல ஜிம்மினுமே சரின்னு சொல்லிட்டு சமாதான் கேட்டுக்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு காஃபியை வாங்கி கொடுத்துட்டு இப்போ வந்து கிளாஸ்க்கு வந்து போகிறீங்க. ஆஸ் யூஷுவல் ஒன்றா தான் உட்காந்துருக்கீங்க. அப்படியே தான் உங்களோட டேஸஸ்லாம் வந்து ஸ்கிப் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பர்த்டே வருது. ஸோ எல்லா பர்த்டேயுமே வந்து நீங்கள் ஜிம்மின் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒரு பர்த்டே மட்டும் நீங்கள் ஃபேமிலியோட செலிப்ரேட் வீட்டில் வந்து நார்மலாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு நைட்டு 12 மணிக்கு ஜிம்மில் இழுத்துட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. ஜிம்மின் வயன் எனக்கு தூரமாக வருது, வயன் என்ன வயன் டே மூடிட்டு வாடா அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மில் அழைச்சிட்டு போகிறீங்க. ஸோ நடந்து தான் அழைச்சிட்டு போகிறீங்க. அட்லீஸ்ட் நான் பைக்லையாச்சும் வரேனே அப்படின்னு சொல்ல, நீங்கள் எதுலேயும் வர வேணாம், நீ நடந்து என் கூட வா அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மினை நடப்பாட்டியே அழைச்சிட்டு போகிறீங்க. ஒரு பப்புக்கு தான். ஜிம்மில் வந்து கண்ணாடி நல்லா சரி பண்ணிட்டு, என்ன இது பப்புக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன்? ஆமாவா? நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை நீங்கள் வந்து பிடிச்சி ஏற்றுட்டு போயிடுறீங்க. ஜிம்மினுக்கு வந்து பர்த்டே முடிஞ்சிடுச்சு. ஸோ 18 ஆகிடுச்சு. நீங்கள் எழுதிட்டு போகிறீங்க. என்ன வயது இது அப்படின்னு சொல்ல, என் பர்த்டே பார்ட்டி என்ன 18 வயசு ஆகிடுச்சிடா. ஸோ அதனால் எனக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணோம். நான்லாம் பண்ண மாட்டேன், நீ பண்ணாத நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் உள்ளே போகிறீங்க. நீயும் பண்ணாத அப்படின்ட்டு ஜிம்மின் வந்து உங்கள் பின்னாடியே வந்து வராரு. நீங்கள் கேட்காம நீங்கள் பட்டுக்குன்னு வந்து உள்ளே வந்து போயிட்டீங்க. ஸோ செம்ம ட்ரிங்க்ஸு நீங்கள் செம்மையாக வந்து குடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ 2 பசங்க வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஹே பேப்ஸ் அப்படின்னு வந்து கூப்பிட, நீங்கள் உடனே யார் லெட்ஸ் கம் வித் மீ சில் த நைட் அப்படின்னு கேட்க, உடனே ஜிம்மின் அது அப்போ இங்கே கூட நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த பசங்க வந்து உங்களை பார்க்குறாங்க. நான் வந்து இவங்க கூட வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க. எனக்கு இந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்கும். நம்ம போகலாம்டா இன்னொரு பெக்கு, இதுவே எனக்கு ஓவர் ஆகிடுச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து உங்களுக்கு கையை பிடிச்சி அப்படியே வந்து வெளியில் வந்து அழைச்சிட்டவங்க வந்து போயிடுறாங்க. வெளியே போனோன்னே நீங்கள் பயங்கர அழுப்பு, அந்த பக்கம் ஓட்டுறீங்க இந்த பக்கம் ஓட்டுறீங்க. ஜிம்மின் பயங்கர கஷ்டப்பட்டு உங்களை வந்து அழைச்சிட்டு வராங்க. உங்களுக்கு தாத்தானா வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், அந்த பிரிட்ஜ் கிட்ட போயிட்டு நீங்கள் வாமிட் பண்ணுறீங்க. ஜிம்மின் ஹெட் வந்து பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் வாமிட் பண்ணிவிட்டு உங்கள் மூத்த வந்தது வந்து தொடச்சிட்டு, ஜிம்மின் சொல்லுவாயன் இது போகலாமா? ஜிம்மின் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். சொல்லுவாயன் என்ன சொல்லணும்? நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா, பப்ளியாக அழகாக இருக்க தெரியுமா? அப்போ ஜிம்மி சிரிச்சிட்டு, நீ மட்டும்தான் நான் அழகாக இருக்கேன் க்யூட்டாக இருக்கேன்னு சொல்கிறது. ஏன் அப்படி சொல்கிறேன்? ஆமாம், யாரை பார்த்தாலும் என்ன சோடா போட்டின்னு சொல்லுவாங்க, பப்ளியாக இருக்கிறதுனால அதை வச்சு ஓட்டுவாங்க, பொண்ணாலாம் கேட்பாங்க. நீ ஒருத்தி மட்டும்தான் நான் க்யூட்டாக இருக்கேன் அழகாக இருக்கேன் ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு சொல்கிற ஆள். அவங்களெல்லாம் யாருன்னு தெரியலடா, ஏன்னா எனக்கு தானே எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மினுடைய கண்ணத்தை பிடிச்சி அப்படியே கில்ல ஜிம்மி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, சரி போகலாமா அப்படின்னு கேட்க, நீங்கள் ஜிம்மினுடைய கண்ணத்தை கிள்ளிட்டு அவள் லிப்ஸில் கை வச்சுட்டு, என்ன இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ரெட்டாக இருக்குது, பனியில் நிற்கிறோம்ல அதான் ஏன்னா போகலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு அதை கடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சடனாக ஜிம்மினோட லிப்ஸை வந்து பைட் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான், ஜிம்மின் வந்து உறைஞ்சி போயிட்டாரு. நீங்கள் அப்படியே ஜிம்மி லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு அப்படியே செட் பண்ணிவிட்டு ஜிம்மினுடைய ஷோல்டர் மேலேயே வந்து அப்படியே வந்து விழுந்துடுறீங்க. ஜிம்மி வந்து ரொம்ப ஷாக்காகி அவ்வளோதான் ஃப்ரீஸ் ஆனவர் தான்.
அதுக்கப்புறம் அவருக்கு எதுவுமே நினைவிலே இல்லை. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவர் ரியாலிட்டிக்கு வந்துட்டு இதை அப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படின்ட்டு உங்களை அப்படியே கேரி பண்ணி வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போயிட்டு அவருடைய பெட்டில் தான் வந்து படுக்க வைக்கிறாரு. ஏன்னா வந்து டைம் உங்கள் வீட்டுக்கு போக முடியாது. ஸோ அதனால் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு இங்கே வந்து பெட்டில் வந்து படுக்க வைக்கிறாரு. இங்கே வந்து நீங்கள் பாட்டுக்கு நல்லா தூங்குறீங்க உளறிட்டு. ஆனால் ஜிம்மின் தான் அந்த கிஸ் பண்ண ஷாக்லேயே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருக்காரு. இல்லை இல்லை அவள் பிடிச்சதால ஏதோ பண்ணிட்டா, நீ அதையே யோசிச்சுட்டு இருக்காத ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாரு. அப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் தலையில் கை வச்சுட்டு அப்படியே எழுந்திருக்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஜிம்மினோட வீட்டில் இருக்கீங்க. அப்போ தான் நைட்டு பிடிச்சது உங்களுக்கு ஞாபகம் வருது. மற்ற எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை, பிடிச்சது மட்டும் உங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. பக்கத்தில் பார்க்குறீங்க ஜிம்மின் இல்லை. நேராக வந்து ஃபேஸஸ்லாம் பண்ணிவிட்டு ஜிம்மின் வீட்லேயே உங்களுக்கு ப்ரஷ் எல்லாமே இருக்கும். ஸோ ப்ரஷ்லாம் பண்ணிட்டு அடிக்கல வரீங்க. ஆண்டி ஜிம்மின் எங்கே? ஆமாம்மா அவன் காலையில் கிளம்பி போயிட்டானே காலேஜுக்கு, ஏதோ கிளாஸ் இருக்குன்னு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா போயிட்டேன், உனக்கு தெரியாதா? இல்லை ஆண்டி நான் நல்லா தூங்கிட்டேன். சரி நான் காலேஜுக்கு பார்க்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. காலேஜுக்கு போய் பார்க்குறீங்க. ஜிம்மின் வந்து அங்கே டெஸ்கில் வந்து உட்காந்துருக்காரு. நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு, டேய் ஜிம்மின் என்னடா என்னை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஜிம்மினால் உங்களை ஃபேஸ் பண்ண முடியல திடீர்னு. அது ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீ என்ன தானே எழுப்பிடணும், என்ன தானே கூப்பிட்டு வந்திருக்கணும், நீ மட்டும் ஏன் தனியாக வந்த அப்படின்ட்டு இங்கே ஜிம்மினை 2 கிளி கிழிச்சிட்டு அப்படியே ஜிம்மின் மேலே சாஞ்சு உட்காந்து பயங்கரமாக தலையை வலிக்குது ஜிம்மின் அப்படிங்கிறீங்க. ஜிம்மின் சரி நான் மசாஜ் பண்ணி விட்டேன் நீ பாடு அப்படிங்கிறாங்க. நீங்கள் இங்கே வந்து ஜிம்மினுடைய மடியில் வந்து அப்படி பார்த்துக்கிறீங்க. ஜிம்மின் வந்து மசாஜ் பண்ணி விட்டாரு. ஆஹா செம்மையாக இருக்குதா ஜிம்மின் அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஜிம்மின் உடனே இதுக்கப்புறம் குடிக்காதோ ஏன் அப்படிங்கிறாங்க. நீங்களுமே அடிக்கடி குடிக்க மாட்டேன், ஆனால் பர்த்டே மட்டும் ஓகே சரின்றாரு ஜிம்மினும். ஸோ அப்படியே தான் உங்கள் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நாள் ஜிம்மினுக்கு வந்து அதோட இந்த கிஸ்ஸோடைய தாக்கம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவருமே வந்து நார்மலாக ஆகிட்டார். அப்படியே தான் டேஸஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து ஃபைனல் இயரில் இருக்கீங்க. இன்னமும் நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அப்படியே தான் இருக்கீங்க. ஸோ இந்த டைம் வந்து ஜிம்மினுக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து காலேஜுக்கு வந்திருக்க மாட்டார். அவர் வந்து வீட்டில் தான் இருந்திருப்பார். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு கேங் கூட அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறா போல். அவன் வந்து சொல்கிறான், அவன் வந்து உங்கள் கேங் கிட்ட வந்து சொல்கிறான், வயன் அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்லிட்டு நான் வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறேன்டி அப்படிங்கிறா. இந்த உடனே என்ன சொல்கிற, ஒரு பையனை லவ் பண்ணுறியா, யார் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்க, அவளுமே வந்து இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க, ஏன்னா உங்களுக்கு லவ்வே வராது, நீங்களே ஒரு பையன் மாதிரி சுற்றிட்டு இருக்கீங்க. இல்லை இல்லை மச்சான், அது வந்து எப்படி நீங்கள் லவ் பண்ணுறீங்க, எப்படி இவங்களுக்குலாம் லவ் வருது, ஏண்டா ஒரு ஹியூமனாக இருந்தால் லவ் வரதெல்லாம் நார்மல் தானே, ஹியூமனாக இருந்தால் லவ் வரதெல்லாம் நார்மல் தான், ஆனால் எனக்கு கண்டாவே எனக்கு வந்து தொலைய மாட்டேங்குது, எதை வச்சு நீங்கள் லவ் பண்ணுறீங்க, சரி இப்போ நீ அந்த பையனை லவ் பண்ணுறல, எதனால் பண்ணுறேன்னா அவன் என்ன கேரிங்காக பார்த்துக்கிறான், ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கிறான், எனக்கு ஒரு சின்ன பையன் கூட வர வைக்க மாட்டான், அந்த பையன் வந்தாலுமே அவன் அவ்வளோ கேரி பண்ணிக்கிறான் அந்த டைமில் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் அவனுமே வந்து பார்த்து பண்ணுறான், எனக்கு என்ன பிடிக்காதோ அவன் பண்ண மாட்டான், நான் என்ன சொன்னாலும் கேட்பான், எனக்கு ஒன்றுனா அவன் தாங்க மாட்டான் அப்படி நிறைய சொல்லிட்டு வர. உங்கள் ஃப்ரெண்டு சொல்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜிம்மினோட தாட் தான் வருது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஜிம்மின் தான். உங்களுக்கு வலிச்சாலும் அவருக்கு அது வலிக்கும், உங்களுக்கு பிடிச்சா அது அவருக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கலன்னா அது அவருக்கும் பிடிக்காது, உங்களை அவ்வளோ கேர் பண்ணி சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்குவார். ஸோ இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு சொல்ல உங்களுக்கு ஜிம்மினோடைய ஞாபகம் தான் அதிகமாக வருது. உங்கள் ஃப்ரெண்டை சொல்லிலாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்களோட ஜிம்மினோட தாட் தான் வருது. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் இப்போ தான் யோசிச்சு பார்க்குறீங்க. ஏன்னா அவன் வந்து அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட இதெல்லாம் நடக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு சொன்னோன்னையும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு ஜிமினாவுடைய மேலே வேறு ஒரு தாட் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. சாரிடா இங்கே மழை வேறு பெய்யுதா, அதனால கொஞ்சம் பக்கத்தில் சவுண்டு இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக் த ஸ்டோரி. ஸோ இதுக்கப்புறத்துலேன்னு உங்களுக்கு வந்து ஜிம்மின் மேலே உள்ள பார்வைகள் வந்து இப்போ வேறு மாதிரி இருக்குது. ஜிம்மினை வந்து வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அவனை ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பிச்சது நீங்கள். அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களை கேர் பண்ணி பண்ணுறாருல, ஸோ அந்த பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்களுமே வந்து ஒரு அட்மையர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஜிம்மினுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது நீங்கள் கிஸ் பண்ணதுலேன்ட்டு. அதனாலே அவர் உங்களை வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ண மாட்டார். ஆனால் இப்போது அந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக தெரியுது. முன்னாடி என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அவன் வந்து உங்களை அவாய்ட் மீன்ஸ் ரொம்ப அவாய்ட் பண்ண மாட்டார், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பேசுகிறது, இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குது. அவர் மேலே இன்னும் நாளுக்கு நாள் லவ்ஸ் தான் அதிகமாகுது.
இருந்தாலுமே நீங்களுமே அவரை கேர் பண்ணுவீங்க, அவளுமே உங்களை கேர் பண்ணுவார். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இன்னும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு பார்வைகள் மட்டும் இது ஃப்ரெண்ட் இல்லை, இது ஃப்ரெண்டை தாண்டி வேறு அப்படிங்கிற மாதிரி உங்கள் பார்வைகள் மட்டும் மாறிடுச்சு. ஸோ அப்படி தான் நாட்கள் போகுது. எப்பவும் போல தான் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் உங்கள் ஹார்ட்டில் தான் ஜிம் இருக்காரு. ஜிம்முடைய ஹார்ட்லேயுமே நீங்கள் தான் இருக்கீங்க. பட் என்ன, நீங்கள் 2 பேருமே அதை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணல, அவ்வளோதான். டேஸை ஸ்கிப் ஆகுது. இப்போ ஃபேர்வெல் உங்கள் காலேஜ் டேஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஃபேர்வெல் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஃபேர்வெல் முடிஞ்சு நீங்களும் ஜிம்மிங்க பக்கத்தில் தானே வீடு, நடந்து தான் போவீங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்போ அங்கே ஒரு பார்க் மாதிரி இருக்குது. நீங்கள் ஜிம்மின் கிட்ட, ஜிம்மின் அந்த பார்க்குக்கு போகலாமா அப்படின்னு கேட்க, ஜிம்மின் போகலாம் அப்படிங்கிறாங்க. இப்போது நீங்களுமே அந்த பார்க்குக்கு போகிறீங்க. அப்போது நீங்கள் ஜிம்மின் கிட்ட, ஜிம்மின் உனக்கு என்னை பற்றி தெரியும், நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எதையுமே நான் சுற்றி வளைச்சி பேச மாட்டேன். ஸோ எனக்கு இந்த விஷயத்தையுமே இவ்வளோ நாளாக மனசில் வச்சுக்கிட்டே இருக்கிறது எனக்குமே ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. அதனால நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஜிம்மின் என்னென்னு பார்க்குறான். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஜிம்மின், சின்ன வயசுலேருந்து நீ கூட இருந்திருக்க. நீ ஃபஸ்ட்டு ஹாஃபில் நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி எனக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவுமே நீ இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதே மாதிரி இதே லவ் இதே கேரோட கடைசி வரைக்கும் நீ கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஜிம்மின். இந்த கேரு, இந்த லவ், இது எல்லாமே கடைசி வரைக்கும் வேறு எந்த ஒரு பொண்ணுக்கு போகக்கூடாது, அது எனக்கே தான் இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப செல்ஃபிஷாக யோசிக்கிறேன் ஜிம்மின். இது லவ் தான். நான் எனக்கு நிஜமாக சொல்லணும்னா உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்மின், நான் லவ் பண்ணுறேன். எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மின், எனக்கு இது லவ்வை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது எனக்கு அதில் சத்தியமாக தெரியல. பட் நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ எல்லாமே இருக்க முடியாதுன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சிடுச்சு ஜிம்மின். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல, அப்போது ஜிம்மின் சாரி பையன், நான் உன்னை அப்படி பார்க்கல அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஜிம்மினே பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பையன் பார்த்தேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நிஜமாக தான் பையன் சொல்கிறேன், ஐம் சாரி. நீ என்னை லவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கல. எனக்கு நிஜமாகவே உன்னை பிடிக்கும் பயம், அதனால தான் நான் கேர் பண்ணேன். பிடிக்கும் மீன்ஸ் என்ன, இப்போ உன்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் பிடிக்கும், தப்பாக எடுத்துக்காத. அதனால் எனக்கு வேறு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜிம் ஏன் இப்படி சொல்கிறாருன்ட்டு உங்களுக்குமே புரியல. ஆனால் ஜிம்முக்கு உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் உங்ககிட்ட மட்டும் அது சொல்லலை. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே, நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கும் நம்மளை பிடிக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லைல்ல ஜிம்மின். இட்ஸ் ஓகே, ஆனால் நம்ம பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்ல, ஜிம்மினுமே சரி அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஜிம்மினுக்கு புரியுது. பட் அவருக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் வீட்டுக்கிட்ட போயிட்டீங்க. அப்போ ஜிம்மின் வயன் சொல்லி ஜிம்மின், நாளைக்கு நான் யூஎஸ்ஏ போகிறேன். எதுக்கு? ஹையர் ஸ்டடீஸ்க்காக. அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அங்கே தான் கம்பெனி நாங்கள் பில்ட் பண்ண போகிறோம். யூஎஸ்ஏல அப்போ ஒரு கம்பெனி வாங்கியிருக்காரு. ஸோ அந்த கம்பெனியுமே பார்த்துக்கிட்டு நான் ஹையர் ஸ்டடீஸுமே அங்கேயே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ உங்களுக்கு எந்த ஒரு மனநிலைமையும் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பெட்டில் படுத்துட்டு பயங்கரமாக அலறீங்க. எப்படின்னாக்கா, தலகாணிக்கு மேலே ஃபேஸை வச்சுட்டு, தலைக்கு மேலே ஒரு தலகாணி வச்சுட்டு, அது சவுண்டு வெளியில் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த மாதிரி அலறீங்க. ஜிம்மின் ரூமுக்கு போயிட்டாரு. அப்படியே திரும்பி ஒரு ரூமை பார்க்குறாரு. அது கிளாஸாலான ரூமா. ஸோ அதனால் அவங்க ஸ்க்ரீன் போடல. நீங்கள் அலறது அப்படி ஜிம்மினுக்கு தெரியுது. ஜிம்மினுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இதுதான் சரியான முடிவு அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் இருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது, ஜிம்மின் கிளம்புறாரு. நீங்களுமே ஜிம்மியை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக அவர் கூட ஏர்போர்ட் போகிறீங்க. இன்னுமே ஜிம்மின் அந்த இன்னசென்ட் பீப்புள் கண்ணாடி போட்டுட்டு பப்ளி அப்படி தான் இருக்காரு. நீங்கள் ஏர்போர்ட் போகிறீங்க. ஜிம்முடைய அப்பா அம்மா இப்படி உள்ளே போயிட்டாங்க. போர்டிங் வாங்கிட்டு உள்ளே போயிட்டாங்க. நீங்கள் ஜிம்மின்கிட்ட பேசி நிற்கிறீங்க. ஓகே ஜிம்மின், ஹெல்த்தை பார்த்துக்கோ, நான் சொன்னது எதுவுமே நீ மைண்டில் வச்சுக்காத. கொஞ்ச நாளில் நாமளே சரியாயிடுவேன். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் இல்லை. ஸோ கொஞ்சம் மறக்கிறதுனால கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நானும் போக செட் ஆகிடுவேன். நீ நினச்சிட்டு இருக்காத. உனக்கு ஒரு பொண்ணு உனக்கு பிடிச்சிருச்சுனாக்கா நீ கண்டிப்பாக அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கோ. நல்லா படி, போல்டாரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அட்வைஸ் ஜிம்முக்கு தரீங்க. ஜிம்முமே எல்லாத்தையும் கேட்டு ஓகே நீங்களே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ ஃப்ளைட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போது ஜிம்மில் நீங்கள் டைட்டாக அதை ஹக் பண்ணுறீங்க. உங்களுக்கு அழகியாக இருக்குது. டைட்டாக ஹக் பண்ணிட்டு, மிஸ் யூடா ஜிம்மின், இது நான் உன்னை லவ் பண்ணுறேன், அந்த ஒரு காரணத்துக்காக சொல்லலை. சின்ன வயசுலேருந்து நீ கூடயே இருந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணுவேன் ஜிம்மின். ரியலி மிஸ் யூ. அடிக்கடி ஃபோன் பண்ணு, மெசேஜ் பண்ணு அப்படின்ட்டு சொல்ல, ஜிம்மினுமே சரிங்கிறாங்க.
மிஸ் யூ ஜிமின், மிஸ் யூ டூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களுடைய ஃபோர் ஹெட்டில் வந்து சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. அவரால் உங்களை பார்க்க முடியல, அங்கேருந்து போயிட்டாரு. உங்களுக்குமே கஷ்டமாக இருக்குது, நீங்களுமே வந்து அந்த ஏர்போர்ட்டை விட்டு அழுதுகிட்டு வெளியில் வரீங்க. ஸோ அவ்வளோதாண்டா, இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் இங்கே முடிச்சுக்கலாம். செகண்ட் பார்ட் நான் சீக்கிரம் போடுறேன். ஓகே, லவ் யூ ஆல், பாய்.